ஹலோ விஸ்குவார். நான் தான் உங்க வெற்றி பேசுறேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஆவாஷ் அனிமேவோட 20வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 19வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். இடமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்ல ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக டீம் யார் யார் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2 பேரோட பிளேயர் பொசிஷனை டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா டாச்சிபானா இருந்துட்டு அந்த டீம்ல இருக்கா. அப்ப ஹீரோ வந்து நம்ம கண்டிப்பா இதை வின் பண்றோம் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் டோகேஷி கிட்ட எதுக்கு ஃபைட் பண்ண அப்படின்னு கேக்குறப்ப அவன் தான் என்கிட்ட வந்தான். நல்லா வாயில கொடுத்து அமிச்சிட்டல, இதெல்லாம் அவங்க தப்பு தான் அப்படிங்கிறப்ப ஏன் ப்ரோமோட் ஆன பிளேயர்ஸே உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்ப டோகேஷி உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப இந்த ஜூனியர் டீம்ல எல்லாருமே சின்ன பசங்களா இருக்கிறப்ப 6வது படிக்கிறப்பயே ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக டோகேஷி பண்ணிட்டு போய் சேர்ந்திருக்கான். நான் தான் டோகஷி, நான் ஃபார்மலா விளையாடுவேன், ப்ரோ ஆகணும், நீங்க தான் ஒழுங்கா விளையாடலன்னா நான் டீமை விட்டே போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் யார் சொல்றானா? அசாரி தான். சொல்லிட்டு நீங்க இங்க கிளம்புங்க, யாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏ டீமுக்கு போயிட்டு ஒரே மாசத்துல திரும்பி வந்தேன் அப்படிங்கிறப்ப ஓட்டம் வந்து என்னோட ரூம் தான் அப்படிங்க. அதுக்கப்புறம் யூமா இருந்துட்டு என்ன டச் பண்ண ஏதோ பேசணும்னு சொன்ன அப்படிங்கிறப்ப டச் பண்ண என்ன ஆனாலும் சரி அடுத்த மேட்ச்ல என் டீம் ஆனா ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்ப யூமா இருந்துட்டு மத்தவங்க பிரச்சனை எப்பவுமே தலையிட மாட்டேன், பட் ஒன்னு சொல்றாங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா யூத் டீம்னா மென்டலி ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் பாஸ்டா காமிக்கிறப்ப டோகஷி எப்படி இந்த ட்ரைனிங் டெய்லி எடுத்துட்டு இருக்கானுங்க, அதுவும் அசால்ட்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க டாக்ஸியா இருந்துட்டு நான் சொன்ன ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க போல அப்படிங்கிறப்ப டோகஷி ஆமா அப்படின்னு சொல்றான். அப்ப இருந்து டாக்ஸியாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப டோகஷி இப்ப இந்த டீம்ல சேர்றான்னு பார்த்தா நீங்க யூத் டீமுக்கு கோச்சிங் பண்ண போறீங்களா அப்படிங்கப்ப அவரு லக் இருந்தா நீ எனக்கு இல்ல ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அப்பதான் குரோடா என்னோட பேரு குரோடா, டாக்ஸியா கோச் கிட்ட நீ சாதாரணமா பேசுறல அப்படிங்கிறப்ப டோகஷி ஆமா நீயும் அந்த சுருட்ட முடி மட்டும் தான் பேசிருக்கீங்க, மத்தவங்க யாரும் பேசவே மாட்டாங்களா அப்படிங்கிறப்ப குரோடா நாங்க ப்ளோ ஆகணும், அது தவிர எங்களுக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது, அதனால கவனம் செலுத்த மாட்டோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு, அதனால கிரவுண்டுக்கு போயிட்டு உன்னோட ஹைட்டை வச்சு கோல் போஸ்ட் கிட்ட பால தட்டி விட முடியுமான்னு ட்ரை பண்ணலாமா அப்படிங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் விளையாடுறப்பையும் டோகஷி இவனுங்க ட்ரைனிங்ல எடுத்ததை நல்லா இங்க யூஸ் பண்றானுங்க, இவங்க கூட இருந்தா நான் கண்டிப்பா ப்ரோ ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இப்ப டோகஷி மாதிரி ட்ரைனிங் இருக்க வந்தவங்களுக்கு மட்டும் அங்க இருக்கவங்க வேற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானுங்க, வேற மாதிரி பாசம் கொடுக்குறானுங்க. ஏன் அப்படின்னு டோகஷி நினைச்சிட்டு இருக்கப்ப குரோடா போறத பார்த்தாலும் சோ குரோடா சொன்ன மாதிரியே அவனோட ஹைட்டை வச்சு பால கோல் போஸ்ட் விட தள்ளுறான். குரோடா கோல் அடிப்பான்னு நினைக்கிறப்ப டக்குன்னு பால பின்னாடி தள்ளி விட்டாராம். அவன் அங்க இருக்கிறதுனா ஏன் அவ பால நீ எத்தி உதைக்கிற அப்படிங்கிறப்ப டோகேஷி ஏன் நீ கோல் போட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் டகஷிமா போயிட்டு எதனா கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படிங்கப்ப டகஷிமா இருந்துட்டு இவங்க எல்லாம் என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இல்ல, என் பிரைவேட் லைஃபுக்கும் என்னோட சாக்கருக்கும் இடையில ஒரு கோடு போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி ஈஸியான பாஸ் எல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப டோகேஷி கிரேட் ஸ்கூல்ல இவங்க தான் பெஸ்ட் டீம், ஸ்கில்லுமே சூப்பரா இருக்கு, பட் ஏன் அவங்கள பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டோகேஷி கூடவே இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க நாங்க போறோம், இவங்கள பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, இவங்க எங்களை கீழ்த்தனமாலாம் பார்க்கல, இவங்க ஆக்சுவலா எங்களை பார்க்கறதே கிடையாது, ஏதோ அவங்களோட ட்ரைனிங்க்கு ஒரு டூல் மாதிரி எங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க, சரிப்பா நாங்க போறோம் அப்படின்ட்டு கலந்துக்கிறானுங்க. அவ பின்னாடி அவங்க நிக்க சொல்ல எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப குரோடா நாங்க என்ன சொல்றது. அதுக்கப்புறம் அங்க என்னை விட உனக்கு தான் கோல் போட ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருந்துச்சு, அதனால பால பின்னாடி தள்ளி விட்டேன் அப்படிங்கிறப்ப கோல் போறதோட பாக்குறல மெயின் பாயிண்ட் அதோட நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப இது வெறும் பிராக்டிஸ் மேட்ச் அப்படின்ட்டு குரோடா போறப்ப டகஷிமா இருந்துட்டு ஒரு ஃபார்வர்டா இருந்துட்டு பால கோல் போஸ்ட் இருந்து எடுத்து தரல அப்படின்ட்டு போக டோகஷி ஆனா அங்கிருந்து நீ நல்லா போட்டு இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறப்ப குரோடா எங்க பாரு நாங்க ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டோகஷி அவளுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், சரி அதை பத்தி நான் நினைக்க கூடாது, இவங்க நல்லா விளையாண்டு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணா நான் மேல மேல போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாஸ் எல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற டகஷிமாவை கூப்பிடுறப்ப அவன் முன்னாடியே வரல, எல்லாருமே பிளேயர்ஸை பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி குரோடாவும் கோல் போடாரான். அப்ப டோகஷி அவங்க கிட்ட போயிட்டு உன்னால கோல் போட முடியுதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, அவர் என்ன மேனேஜரா? அதுக்கப்புறம் டகஷிமா முன்னாடி கூப்பிட்டேன் அன்னைக்கு இன்னைக்கு ஏன் வரல அப்படிங்கிறப்ப அவன் பின்னாடி கோல் போட யார் தடுக்கிறது அப்படிங்கிறப்ப சும்மா போய் சொல்லாத, அந்த புதுசா மேனேஜர் வந்ததுல இருந்தா நீ இப்படி விளையாடுற அப்படிங்கிறப்ப அவன் நான் டிஃபெண்ட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்ப நானும் கோல் போட முடிஞ்சா போறேன் அப்படிங்கிறப்ப டோகஷி அப்படின்னா நீங்க ப்ரோ ஆக தான் விளையாடுறீங்க, ஜெயிக்கிறதுக்காக விளையாடல அப்படின்னு கேட்டாராம். அப்புறம் டகஷிமா எப்படி நான் ஜெயிக்கிறதுக்கு தான் விளையாடுறேன், இங்க டிஃபென்ஸ் நல்லா டைட் பண்ணுவேன், நீ கண்டிப்பா ஜெயிப்பேன், முக்கியமா இன்னைக்கு. ஆமா ஏன் முக்கியமா இன்னைக்குன்னு சொல்றேன் அப்படிங்கிறோம். அப்ப ஆப்போசிட் டீம் உங்கள்ட்ட பால புடிங்கிறாங்க, கோல் போட போறப்ப 3 பேர் அதை தடுக்க போறாங்க, 3 பேர் போனா இடிச்சுக்கோமே அப்படின்னு நினைக்கிறப்ப அதை பத்தி யோசிக்காம டோகஷி போயிட்டு அதை தடுத்துட்டு முதல்ல உங்களுக்கு காயம் படக்கூடாது, அதுக்கப்புறம் ப்ரோ ஆகணும், அதுக்கப்புறம் வின் பண்ணணும், இப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. மோசம் என்னன்னா இதை நீங்க உணரவே இல்ல, டூ ஆர் டை மேட்ச் வந்தா நீங்க ஒண்ணுத்துக்குமே உதவ மாட்டீங்க அப்படிங்கிறப்ப குரோடா அது எப்படி நீ சொல்லணும், எங்களுக்கு ப்ரோ ஆகணுங்கிறது தான் ஆசை, அதுக்காக தான் என்னோட டைம் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னோட மைண்ட் எல்லாத்தையுமே நான் அர்ப்பணிச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப டோகஷி இந்த மாதிரி தான் அர்ப்பணிச்சு ஸ்டூபிடான வழியில பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு கேட்கிறப்ப அங்கதான் உங்களுக்குள்ள பிரச்சனையே வந்திருக்கு. இதெல்லாமே இப்ப யூமாமே இங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிடும். அப்ப ஓச்சமா டோகஷி பாவம் தான், பட் குரோடா சொல்றது
அதான் உண்மை. எல்லாரும் ப்ரோவாக தானே விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு பட் முஷஷினோ டீம் டோகுஷிமா தான் இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்மளுமே அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் டகஷிமா வந்து சண்டை போட்டத நடிச்சிருக்கான். சண்டை போடுறப்ப, நாங்க விளையாடுறது பிடிக்கலன்னா எதுக்கு எங்க டீம்லயே வந்து சேர்ந்த அப்படிங்கிறப்ப, டோகுஷி வந்துட்டு நான் மேனேஜர் டாட்ஸியா கிட்ட ட்ரெய்னிங் எடுக்கணும்னு நினைச்சேன். அப்பையிலிருந்து நீ மட்டும் தானே மாறவே இல்ல அப்படின்னு தான் டகஷிமாவ போட்டு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் இதே ட்ரெய்னிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்ப, அசாரின்ட்டு இருந்தாலும் நல்லா பால் ஹேண்டலிங் ஸ்கில் வேணும். ஆனா தேர்வாலும் அப்படின்னு ஹீரோ பத்தி கேட்க, ஹீரோ வந்துட்டு கோச் எல்லாருமே அவங்களோட கரெக்டான மைண்ட்ல இல்ல போ. பட் கோச் ஜாட்டியோட அவன் டாக்டிசமா ஞாபகம் வச்சுக்கிறதுலயே என்னோட ஆர்டினேரா வந்து போயிருது. இப்ப இது எப்படியாச்சும் சேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிக்னிக் போறாமான்னு கேட்கான். அவன் டாக்ஸி பண்ணது எல்லாமே ட்ரெயினிங் எடுக்கலாமான்னு கேட்கான். அப்ப அசாரி வந்துட்டு நீ ஹீக் மேட்ச்ல பெருசா ஒன்னும் பண்ணல அப்படிங்கிறப்ப டாக்ஸி பண்ணிட்டு ஆமா இப்போ பயமா தான் இருக்கு. நீ பழைய டீம் மேட்ச் முன்னாடி நான் மேல அதெல்லாம் நம்ம போய் நான் வீக்கா இருந்தாலும் இந்த தடவை நான் ஓட மாட்டேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி கேட்ப தகஷி மறந்துட்டு நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு வெளியே சொல்றேன். கண்டிப்பா வீக்கா இருக்க மாட்டான். ஓஜஷிக்கும் எதுக்கு பிரச்சனை ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க. அன்னையில தான் அவன் சொன்னது இனிமே என்னோட மந்தைக்குள்ள ஓடிட்டே எல்லாம் இருக்கு. நினைச்சு பார்த்தா நானுமே சில விஷயம் மோசமா சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியாம எங்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னா ஆனா எப்படியாச்சும் போக்கி ஆகணும். அதனால நான் ட்ரைனிங் இருக்கிறேன் அப்படிங்கப்ப எல்லாருமே ஓகே ட்ரைனிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ வருது நான் வந்துட்டு என்னோட வீக்னஸை ஃபேஸ் பண்ணணும். நான் டிஃபெண்டரா இல்ல ஃபார்வர்டா அதை அந்த மொஷஹினோ மேட்ச்ல டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட எபிசோட் முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.